தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலமே தான் ஆகுது. நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இல்லாட்டி எப்படிப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ மூலம் இலகுவான முறையில் வர்ற நியூ இயர் 2022 அதுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒன்று எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம லே அவுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். நான் ரிப்பனில் முதல்ல லே அவுட்டுக்கு போய் கொள்கிறேன். லே அவுட்டில் சைஸ் கிளிக் பண்ணி கொள்கிறேன். சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது மோர் பேப்பர் சைஸ். இங்கே பேப்பர் சைஸில் நான் 4R சைஸ் தான் தெரிவு செய்ய போகிறேன். அதனால் அதில் வித்து 4 இன்ச்சும் ஹைட்டு 6 இன்ச்சும் கொடுத்துட்டு அதோட மார்ஜின் அது எல்லாத்தையுமே 0 பண்ணி விட்டோம். ஓகே, 0 பண்ணியாச்சு. இங்கே ப்ரிவியூவிலையும் அதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ ஓகேன்னு கொடுத்தையுமே நம்மளோட 4R சைஸில் உள்ள லேஅவுட் ஓகே ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்ட்ரோலோட மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். நமக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக வழமை போல் நம்ம ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் திரும்பியும் லேஅவுட் போயிட்டு லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். லேஅவுட்டில் இது லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இதில் வந்துடுச்சு. இப்போ இன்செர்ட் போயிட்டு இன்செர்ட்டில் பிக்சர்ஸ் தெரிவு செஞ்சு கொள்ளும். ஓகே, நான் பிக்சர்ஸ் ஏற்கனவே நான் டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கொள்கிறேன். ரைட்டாக இல்லை நமக்கு தேவையான ஒரு விருப்பமான ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டுக்கொள்வோம். ரைட், நான் இந்த ஃபோட்டோவை தெரிவு செய்கிறேன், இன்செர்ட் பண்ணுறேன். ரைட், ஃபோட்டோ இன்செர்ட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ இன்செர்ட் ஆனதுமே இங்கே பாருங்கள், பிக்சர் டூலில் ஃபார்மேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நான் ரெப் டெக்ஸ்ட் போங்க. ரெப் டெக்ஸ்ட்டில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பிஹைண்ட் டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். ரெப் டெக்ஸ்ட்டில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை ஃபுல் ஸ்கேல் வர்ற மாதிரி ஷிஃப்டோடு இந்த கோனரில் பிடிச்சி இழுத்துக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நமக்கு தேவையான மாதிரி செட் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோட கரெக்ஷனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். கரெக்ஷன் இங்கே கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஒரு கரெக்ஷன் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இது நான் கொண்டு போகும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா இருக்கும். டார்க்னஸ், லைட் எல்லாம் வருது. முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கொஞ்சம் டார்க்னஸ் ஆக போகிறேன். ரைட், ஓகே. இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம திரும்பியும் இன்செர்ட் தான் போக இருக்கு. இன்செர்ட் போயிடுச்சு. இன்செர்ட்டில் நான் முதல்ல ஷேப் ஒன்று எடுக்கிறேன். ஷேப்பில் ஒரு சர்க்கிள் ஒன்று தெரிவு செஞ்சு கொள்கிறேன். அந்த சர்க்கிளில் இந்த இடத்துல மாதிரி கீறி கொள்ளுவோம். ஓகே, நமக்கு தேவையான அளவு கீறி கொண்டாச்சு. இதை மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். இங்கே அதோட நோ ஃபில்னு கொடுத்துட்டு அவுட்லைன்ட வித்தை மட்டும் 3 பாயிண்ட்டு கூட்டிட்டு அது கலரை நான் சேஞ்ச் பண்ணி விட்றேன். அதில் லைனை ஃபில் பண்ணும்போது கிரேடியண்ட்டில் ஒரு ப்ரீசெட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி ஒரு கோல்டோடு சம்மந்தப்பட்ட கலர் ஒன்றும் அதோட டார்க்னஸ் கொஞ்சம் கூட்டி விட்டா சார். ரைட்,
ஓகே, இதையே நான் இங்கே எடுத்தேன்னு சொன்னால் நம்மளோட லோகோவை போட்டுக்கொள்றதுக்காக திரும்பியும் நம்மளோட லோகோவை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளும். பிக்சரில் போயிட்டு நான் லோகோவை இன்சர்ட் பண்ணுறேன். ரைட், லோகோ நான் ரெப் டெக்ஸ்ட் கொடுக்கும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா போதும். அது நம்ம தேவையான இடத்துல கொண்டு வச்சுக்கொள்ளலாம். ஓகே, வச்சாச்சு. ஆனாலும் இதோட பேக்ரவுண்ட் இன்னும் ஒயிட் ஆகலை. அதனால் திரும்பியும் இன்செர்ட்டில் போயிட்டு ஒரு சர்க்கிள் நான் கீறி போடுறேன் நமக்கு தேவையான அளவுக்கு. ரைட், நமக்கு தேவையான அளவு இங்கே சைஸ் எடுத்துக்கொள்ளலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்போ இதோட ஃபார்மட் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபார்மட் எல்லாமே இங்கே கூட செய்யலாம். ஃபில் பண்ணும்போது ஒயிட்டில் கொடுப்போம். அவுட்லைன், நோ அவுட்லைன், ரைட் கிளிக் பண்ணி இதை சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு பேக்கில் போயிட்டு செட்டில் ஆயிரும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், எடிட்டிங்கில் செலெக்ஷன் பேன் இருக்கும். அதை தெரிவு செஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா நம்மளோட இந்த பிக்சரும் கடைசியாக போட்ட சர்க்கிளையும் ஃபார்மட்டில் போயிட்டு குரூப் ஆக்கி விட்டுரும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே குரூப் ஆகிடுச்சு. கடைசியில் நமக்கு தேவையான இதை சைஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம ஹாப்பி நியூ இயர்னு அடிக்க போகிறோம். அதுக்கு இன்சர்ட் போகணும். இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்சர்ட்டில் ஒரு வேர்ட் ஆட் எடுத்து போட போகிறேன். நார்மலாக தான் நான் எடுக்கிறேன். ரைட், இங்கே வந்திருக்கு. அதை அப்படி மேலே கொண்டு போய் போட்டுக்கொள்வோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஹாப்பின்னு மட்டும் அடிக்கிறேன். ரைட், இந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு விருப்பமான ஃபோன் டோன் போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு ஃபோன் டோன் தெரிவு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபோன்ட சைஸை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும். ரைட், கலர் பிளாக்ல இருக்கு, என்னால் தெரியல. கலரை சேஞ்ச் பண்ணி விடுறேன் ரெட்டுக்கு. ஓகே, இதை ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில் நான் ஸ்பேஸ் பண்ணி விடுறேன். அப்போ நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக அது கவர் ஆனதாக இருக்கு. ரைட், ஹாப்பி. நம்ம இதிலே ஒரு காப்பி ஒன்று எடுப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டையும் பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி ஒன்று நேராக கீழே வரும். இதையும் செலக்ட் பண்ணி நியூன்னு மட்டும் அடிச்சுக்கிறேன். ஆனால் இதில் சைஸ் கூடுதலாக இருக்குது, அதனால் ஃபாண்ட் சைஸை குறைச்சி விடுறேன். நான் ஒரு 55 மாதிரி வைக்கிறேன். ரைட், ஹாப்பி நியூ. இப்போ இதிலே ஒரு காப்பி கண்ட்ரோல் ஷிஃப்டோடு எழுத்தோம்னா இன்னும் ஒரு காப்பி கிடைக்கும். அதையும் செலக்ட் பண்ணி இயர்னு அடிச்சு. ஹாப்பி நியூ இயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைப் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இங்கே செலெக்ஷன் பேனில் காட்டும். அதை கண்ட்ரோலோடு தெரிவு செஞ்சு கொள்வோம். ரைட், இது மூண்டையும் ஃபார்மட்டில் போயிட்டு குரூப் ஆக்கி விடுவோம். ரைட், இது அவ்வளோமே குரூப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதோட ஃபார்மட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஃபார்மட்டில் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் அதோட டெக்ஸ்ட் ஃபில் பண்ணி தான் இருக்குது. இப்போ அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்லைனில் ஒயிட் கலர் கொடுப்போம். ரைட்,
ஒயிட் கலர் கொடுத்து விடுறேன். கேப் ஸ்டைல் ரவுண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ரைட். அடுத்ததாக இதே டெக்ஸ்ட் பாக்ஸு கண்ட்ரோலோட காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்கிறேன் கீழே. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்பர் 2 மட்டும் அடிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ஃபாண்ட் அவ்வளோ பிடிக்கலைனால திரும்பியும் ஹோம் பட்டனில் போயிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை மாற்றி விட்றேன். உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுங்க. நான் ஏரியல் பிளாக் தெரிவு செய்கிறேன். அதோட ஃபாண்ட் சைஸையும் கொஞ்சம் கூட்டி விட்றேன். ரைட். இதிலே கண்ட்ரோலோட இன்னொரு காப்பி. இதை 0 செலக்ட் பண்ணி 0 அடிச்சு விட்றேன். அடுத்து இதே 2 காப்பி பண்ணி அதை தான் கண்ட்ரோலோட செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த காப்பி வரும். ரைட். அடுத்து இன்னும் ஒரு காப்பி. இப்போ இதை உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வைக்கிறேன். ரைட். அடுத்ததையும் இந்த இடத்துல வச்சுக்கோ. ஓகே. இப்போ நமக்கு தேவையான மாதிரி இயர் அடிச்சு கொண்டாச்சு. இதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் ஒன்று பண்ண மட்டும் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜூம் பண்ணி வச்சுக்கொள்வேன். நான் செலெக்ஷன் பண்ண கொஞ்சம் நேரத்தை க்ளோஸ் பண்ணுறேன். ரைட். இதுலேயும் நான் ஒவ்வொரு சின்ன ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் கீரை கொள்ள போகிறேன் சின்ன சைஸில். ரைட். இந்த ரோ நான் கீறி கொள்கிறேன். இதையும் ஷேப்பு ஃபில் பண்ணுறேன். பிளாக்கில் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ இதை காப்பி பண்ணிக்குவோம். கண்ட்ரோலோட நமக்கு தேவையான இடத்துல கொண்டு போய்ட்டு வைக்கலாம். அடுத்ததையும் கண்ட்ரோலோடு கொண்டு போய்ட்டு வச்சுக்கொள்வோம். இன்னும் உண்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு சின்ன வேலை தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கீழே தொங்க விட்ட மாதிரி சின்ன கோடுகள் மட்டும் நம்ம கீழே போகிறோம். அதுலேயும் இன்செட்டில் போயிட்டு ஷேப்ஸில் சும்மா லைன் ஒன்று எடுத்து நான் கீழே போகிறேன். லைனை ஷிஃப்டோட பிடிச்சி கீறினா நேராக வரும். ரைட். இப்போ இந்த லைன்டு ஃபார்மேட்டை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொள்வோம். லைன்டு வித்தை கூட்டி விடுவோம். 3.5 மாதிரி வச்சு விடுவோம். அதோட கலரும் ரெட்லேயே கொடுத்து விடுவோம். ரைட். இதை நான் இங்கே இந்த இடத்துல கொண்டு வைக்கிறேன். இதே தான் நம்ம கண்ட்ரோலோட அடுத்தடுத்து தெரிவு செய்ய இருக்கு. இந்த இடத்துல ஒன்று கொண்டு வச்சுக்கொள்வோம். அடுத்தது உண்டு. அடுத்து 4வது. இதோட சைஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவு இழுத்து வச்சுக்கொள்ளலாம். அதையும் ஷிஃப்டோட இழுங்க, அப்போ தான் நேராக வரும். மறந்துடு. தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு கீறிட்டோம். ஆனால் இந்த கோடுகள்லாம் இன்னும் எழுத்துக்கு முன்னாடி தான் இருக்குது. அதனால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கோடுகளை நம்ம தெரிவு செஞ்சு வச்சுக்கொள்ளும். ஹோம் பட்டனில் திரும்பி நான் செலெக்ஷன் போயிட்டு செலெக்ஷன் பேனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இதுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் அது எல்லாத்தையும் தெரிவு செஞ்சு கொள்கிறேன். 4 லைன் இருக்குது. 4ஐயும் தெரிவு செஞ்சுட்டு ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி சென்ட் டு பேக்னு கொடுக்குறேன். ரைட். பாருங்கள், இப்போ எழுத்துக்களுக்கு பின்னாடி இந்த கோடுகள்லாம் போயிடுச்சு. நல்லா பாருங்கள். ஓகே. ரைட். நான் இப்போ செலெக்ஷன் பேனை திரும்பி க்ளோஸ் பண்ணி விடுறேன். ரைட். அடுத்ததாக நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கீறி கொள்வோம். இன்சர்ட்டில் போயிட்டு நான் வேர்ட் ஆர்ட் எடுத்து கிளிக் பண்ணுறேன். ரைட். இந்த வேர்ட் ஆர்ட்டை தான் இப்போ இங்கே பயன்படுத்த போகிறோம். இதை கிளிக் பண்ணி இது ஃபுல்லாக நம்ம தமிழில் அடிக்க போகிறோம். தமிழ் ஃபாண்ட் ஒன்று தெரிவு செஞ்சு கொள்ளுங்கள்.
நான் பிளாக்ல இருக்கிறதுனால இது தெரியல. இப்போ நான் திரும்பியும் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் ஓடாட் ஸ்டைலில் நான் எழுத்தை கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறேன். எழுத்தை ஃபில் பண்ணுவோம். கிரேடியன்ட் கலர் ஒன்றில் ஏற்கனவே தெரிவு செஞ்சு இருக்கு. ஆனாலும் இன்னும் நமக்கு தேவையான மாதிரி ஒரு கிரேடியன்ட் ஒன்று தெரிவு செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். லைட்டான கலர் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ரைட், இதோட பிரைட்னஸ் கொஞ்சம் குறைக்கிறேன். ரைட், ரேடியலில் இருக்குது, லைன் ஆக்கி விடுறேன். இந்த சைஸ் நம்ம இன்னும் கூட்டலாம். இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரைட், ஓகே. இந்த இடத்துல கொண்டு போயிட்டு வைக்கிறேன். இப்போ இதே இன்னும் ஒரு காப்பி கண்ட்ரோலோடு கீழே எழுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அடுத்த வார்த்தை அடிப்போம். இதோட ஃபோன் சைஸ் தேவையானாலும் நம்ம குறைச்சி கொள்வோம். நான் இந்த இடத்துல வர்ற மாதிரி செட் பண்ணுறேன். ரைட், இனிய புத்தாண்டு. இதிலே இன்னும் ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கொள்வோம். இதை செலக்ட் பண்ணி மற்ற வேர்ட்ஸையும் அடிச்சு விடுவோம். ஓகே, இதோட ஃபோன்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம். ரைட், இந்த அளவு போதும். 36 மாதிரி இருக்குது. அது இந்த இடத்துல கொண்டு நமக்கு விருப்பமான இடத்துல வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இலகுவான முறையில் நம்மளோட நியூ இயர் விஷ்-கான ஒரு கார்டு ஒன்று நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதை நம்ம சேவ் பண்ணிக்கொள்வோம். நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம். சேவஸ் கொடுங்க. நமக்கு எந்த இடத்துல கொடுக்கணுமோ நம்ம விருப்பமான ஒரு இடத்துல கொடுப்போம். நான் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டருக்குள்ளே கொடுக்குறேன். கொடுக்கும்போது பிடிஎஃபாக கொடுப்போம். பிடிஎஃபாக நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம டிசைன் பண்ண நியூ இயர் விஷ்-கான க்ரீட்டிங் கார்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம டிசைன் பண்ணோம். இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் கன்வெர்ட்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். இதில் நம்ம டு இமேஜ், இது இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது பிடிஎஃப் நீங்கள் அடோப் ரீடர் ஏதாச்சும் வச்சுருந்தாலும் இதே வேலையிலும், ஃபோட்டோஷாப்பில் கூட இயலும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் ஆகுன உங்களோட பிடிஎஃப்பை ஸ்னீப்பிங் டூலை வச்சு க்ராப் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோவோடு இணைந்திருந்த அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏனையோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் நன்றி.